அவர் சகோதரர் மல்லை சத்யா அவர்களுக்கும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் திடீரென்று தலையெடுத்து அது பதிவுகளிலே பலரும் தங்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் பதிவுகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்றவாறெல்லாம் போட ஆரம்பித்தார்கள். இன்றைய காலை பத்திரிகைகளை பார்த்தாலே உண்மைக்கு புறம்பாகத்தான் செய்திகளை தந்திருக்கிறார்கள். நான் அவர்கள் உங்களை குறை சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பேசி, அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களும் மனம் விட்டு பேசினார்கள், உள்ளம் திறந்து பேசினார்கள். தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரீகமாக இருவருமே கையாண்டார்கள். இதில் மல்லை சத்யா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பதிவுகள் வராது, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாது, அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று உறுதிமொழி கொடுத்து, ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர் துரை வைகோ என்று சொன்னதோடு, நான் இயக்கத்திற்கும் மறுமலர்ச்சி திமுக கழகத்திற்கும் தலைமைக்கும் முதன்மை செயலாளருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இனி நான் உறுதியாக செயல்படுவேன் என்று சத்யா அவர்கள் சொன்னார்கள். முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைகோ அவர்கள் கூறியதோடு, இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்ஞையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து, பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த வக்ஃப் இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அநீதியும் அக்கிரமும் நிறைந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக அந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து வருகிற 26ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சென்னை மாநகரில் நானும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் ஏ.கே. மணி அவர்களும் மற்ற கழக தோழர்களும் நாங்கள் கலந்து கொள்வோம். மதுரையில் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்துவார்கள்.
கோவையில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் அந்த மண்டலத்திலே உள்ள மாவட்ட செயலாளர்களும் இந்த 3 இடங்களிலும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சியில் அண்மையில் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் 10,000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதனால் தான் திருச்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. மற்ற 3 இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கழகத்தின் பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நடைபெறும். தேதி, இடம் பின்னர் அறிவிக்கப்படும். அதை சொன்னவுடன் அதை அவர் சத்யா கூறியதை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் கூறி அந்த நிகழ்ச்சியை முடிவுற்றது. பேச முடியாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற மாதிரி அது பேசி பரஸ்பரம் பேசி கொண்டிருந்தது. அது நீரடித்து நீர் விலகாது. அதனால நீங்க சொன்ன அடிப்படையிலேயே ஒரு பெரிய பூதாகாரமாக ஏடுகளிலே 8 காலம் பெற்ற செய்தி என்ன ஒண்ணும் இல்லாம நாளைக்கு ஒரு கால செய்தியா போச்ச என்று நினைக்கிற அளவுக்கு அது எங்களுடைய இயல்பு தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்ச்சி, அந்த அன்பு கட்டுப்பாடு அது அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. இருவரும் மனம் விட்டு பேசினார்கள், இதயம் திறந்து பேசினார்கள். அதை மகிழ்ச்சியாக அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள். இது எப்படி பின்னடைவை ஏற்படுத்தும்? இல்ல நீங்க பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சில பேர் எதிர்பார்த்து கட்சி பிளந்தது உடைந்ததுன்னு போட முடியாம போச்சே அங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம்.